ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்மளே எடுத்துக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழைய காலத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிக்சர்ஸ் இருக்காது, ஃபோட்டோ இருக்காது, சும்மா எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ காப்பியும் இருக்கிற மாதிரி கம்யூனிட்டி வந்திருக்கு. அந்த மாதிரி கம்யூனிட்டி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை லெட்டர்ஸ் அதாவது எழுத்து வடிவில் இருக்கக்கூடியது எப்படி ஃபோட்டோஸோடு நம்ம எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு எதுவும் இல்லை, ஸ்டார்டிங் யுவர் கம்ப்யூட்டர், இதெல்லாம் பேசிக். ஸோ நம்ம இதை விட்டுடலாம். நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு லாகின் கிரிட்டேரியா, அதாவது இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேப்ஷா போட்டுட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இ சேவை போர்ட்டல். ஓகே, லாகின் கேப்ஷா எல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து ப்ரொசீட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நேம், அப்ளிகேஷன் ஃபாதர் நேம், அப்ளிகண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இது க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரியாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, இதுதான் நம்மளுடைய பேஜ். இதில் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இந்த இதில் உங்களுடைய கேன் நம்பர் இதெல்லாமே இருக்கும். போட்டுட்டு ஃபாதர் நேம் இதெல்லாம் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வரும். இதில் கேன் ரெஜிஸ்டருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றது இருக்குது. என்ன அப்படின்னா ஆதார் வேணும், அப்புறம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, கார்டியன், அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ரிலீஜியன், அப்புறம் கம்யூனிட்டி, அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் இது நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். இந்த ரெட் கலரில் இருக்கிறது இது கொடுத்துக்கோங்க, தமிழில் அதுவே வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கரண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இது வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் மேண்டேட்ரி கிடையாது, ஸோ நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேன் நம்பர் வந்துடும். ஓகே, ஜென்ரேட் வெரிஃபைடு ஓடிபி இதை நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஓடிபி இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேன் நம்பரை வச்சு தான் அடுத்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். கேன் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் தான் இந்த பேஜ் வரும். இதில் உங்களுடைய கேன் நம்பர் அங்கே போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா
நம்மளுக்கு இந்த ப்ரொசீட் அப்படின்றது வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுக்கணும். ஓகேவா? கேன் நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டோம். ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கம்யூனிட்டி இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்குள்ளே வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் நம்பர் போடுற மாதிரி தான் இருக்கும். கேன் நம்பர் இங்கே போட்டுட்டு சர்ச் கொடுத்தோடனே இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, ப்ரொசீட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ப்ரிவ்யூ வரும். ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அட்ரஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் போடுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபார்ம் டீட்டெயில்ஸ் பிசி ஃபாதரோட காஸ்ட் என்னன்னு போடணும். அப்புறம் நீங்கள் என்ன காஸ்ட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மதரோட கம்யூனிட்டி, அப்புறம் மதர் காஸ்ட் என்ன அப்படின்றத போட்டுடணும். ரெக்வஸ்ட் காஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குறது தான் அங்கேயும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே வரும். இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி வரும். ஃபோட்டோஸ், ஆதார் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதரோடது கொடுக்கணும், இல்லை மதரோடது. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சைனை போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இங்கே ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்படின்றது நம்பர் வந்து ஒன்று கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் தான் டைப் பண்ணணும். 1 2 3 4 இங்கே 1ன்னு இருக்கிறதுனால ஃபோட்டோக்கு 1ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரும். போட்டதுக்கு அப்புறமாட்டி மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் வரும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட்டு உங்களுக்கு மெயில் வரும், இல்லை டெபிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வரும். அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்காது, 60 ரூபா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இது வந்து காமிக்கும். கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒப்புகை சீட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்ப எண்ணை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே வெப்சைட்டில். ஓகே, நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே நம்மளுடைய டிராஃப்டில் வந்து இது வந்து கிடக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணாலே அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து எடுத்து வச்சிடணும். ஓகே, வியூ அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்டு மாற்றணும் அப்படின்னா அந்த இதில் போனீங்கன்னா ரிமார்க் ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கலாம், அதை நீங்கள் இங்கே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அதே வெப்சைட்டில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கும். இல்லை சேவை செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போகிற மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குது, அதை மட்டும் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்திருக்கு. கமெண்ட் வந்து சப்மிட்டட் டு இசட்டிடி. இதில் வந்து ஏதாவது ரிமார்க் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப கேன் நம்பர்லாம் போட்டு உள்ளே போய் அது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து ரீப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செக் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்றது நம்மளுடைய இதுலேயே அப்ளை ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றதில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு சர்ச்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. அப்புறம் டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அப்ரூவ்டு அப்படின்னு வரும்.
அப்புறம் இங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட் வரும். டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே உங்கள் ஃபோட்டோஸும் வரும். ஓகே, இப்போ வரும். இது வந்து பழைய காப்பி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை மாதிரி வேறு எதுவும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.